ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீஷோவில் செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரியல் டைமாக ஒரு அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட சேல்ஸில் எந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மீஷோவில் நான் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட டேட் ரேஞ்ச் வந்து நான் கஸ்டம் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம ஜனவரி மந்த்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதனால் ஜனவரி மந்தில் இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஜனவரி மந்தில் டோட்டலாகவே இந்த அக்கௌண்டோட சேல்ஸ்னு பார்த்தோம்னா 984 rupees கிட்ட சேல்ஸ் ஆயிருக்கு. டோட்டல் யூனிட்னு பார்த்தோம்னா 2 யூனிட் மட்டும் தான் சோல்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரி ரிப்போர்ட் ரேஞ்சை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பிப்ரவரி மந்த்தை 1 to 28 வரையும் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மந்த் இதோட சேல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 984லேருந்து 20,000 வரையுமே சேல்ஸ் ஆயிருக்கு. அதோட இல்லாமல் நீங்கள் கரண்ட் மந்த் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே ஷாக்கிங்காக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மீஷோங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த சேல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட லிஸ்டிங்கை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட லிஸ்டிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து அமேசான் மாதிரியோ ஃப்ளிப்கார்ட் மாதிரியோ மீஷோ மார்க்கெட் பிளேஸ் ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள், உங்களால் மீஷோவில் உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ எந்த டீட்டெயிலுமே கொடுக்காம ஒரு லிஸ்டிங்கை லைவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லையோ இதை உங்களால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இதுக்கு மேனிட்டரியாக நீங்கள் டைட்டில்லாம் கொடுத்தா மட்டும் தான் உங்களால் நெக்ஸ்ட் ப்ராசஸே அலோவ் பண்ணும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கோ இல்லை அமேசானுக்கோ ரெடி பண்ண டைட்டில்லாம் கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்பவே கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அதனால் இந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், மீஷோவில் வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சர்ச் வால்யூம் ஃபைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பெருசாக டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காது. இது எல்லாமே நம்ம மேனுவலாக தான் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக மீஷோவில் இருக்கிற சர்ச் பாரை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே அட்ராக்டிவான இல்லைனா ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் செல் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். மீஷோட சர்ச் பாரில் போய் நீங்கள் டிஷர்ட்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு சஜஸ்டட்ல நிறையவே கீவேர்ட்ஸ் காட்டும். இந்த கீவேர்டு எல்லாமே உங்களோட டைட்டிலையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா, உங்களோட காம்படிட்டர் கிட்ட இருந்து நம்ம கீவேர்டு எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களோட காம்படிட்டர் என்ன மாதிரியான கீவேர்ட்லாம் யூஸ் பண்றாரு, இல்லை மீஷோவில் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்லாம் என்ன மாதிரியான கீவேர்ட்லாம் யூஸ் பண்றாங்களோ அந்த கீவேர்டு எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணி நம்மளோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட டைட்டில் வந்து எந்த அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க முடியும் அந்த மாதிரி டைப் பண்ணுங்க. உங்களோட டைட்டில் ஃபர்ஸ்ட் 50 கேரக்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா மோஸ்ட்லி மீஷோவில் வந்து மொபைல் ஃபோன்லேருந்து தான் பை பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஃபோனில் போய் டிஷர்ட்னோ இல்லை நீங்கள் செல் பண்ண ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ஃபர்ஸ்ட் ஒரு 50 கேரக்டரோ 40 கேரக்டரோ மட்டும் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஷோ ஆகும். அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில் பேஜில் போனால் மட்டும் தான் அதோட ஃபுல் டைட்டிலே நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் இருக்கிற கேரக்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கிரைட்டீரியா என்னன்னா, உங்களோட டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜாக இருக்கட்டும், உங்கள் ப்ராடக்ட் பற்றி ரொம்பவே கிளியரான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன கலர் வேரியேஷன் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய சைஸ் வேரியேஷன் இருக்கிற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எல் சைஸ்னா உங்களோட பிராண்டில் என்ன மாதிரியான சைஸ் இருக்கும், உங்களோட ஷர்ட்டில் வந்து ஷோல்டர் சைஸ் எவ்வளோ இருக்கும், இல்லை செஸ்ட் சைஸ் எவ்வளோ இருக்கும், லென்த் எவ்வளோ இருக்கும், இது எல்லாத்தையுமே ரொம்பவே கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா மீஷோவில் இந்த மாதிரி கலர் வேரியேஷன், சைஸ் வேரியேஷனால தான் நிறையவே ரிட்டர்ன்ஸ் வரும். உங்கள் ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயில் பேஜ்லையும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்க. இதனாலேயே நம்ம நிறைய ரிட்டர்ன்ஸை அவாய்ட் பண்ணிட முடியும். அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. அது என்னன்னா, உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜஸ். உங்கள் ப்ராடக்ட்டோட இமேஜஸ் வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜஸ் தான் ஆட் பண்ணுங்கிற மாதிரி மேனிட்டரி கிடையாது. மீஷோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் மீஷோட சப்ளையர் பேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மீஷோவில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் ஷோ ஆகும்போது அதில் நிறையவே ரியல் டைம் இமேஜஸ் உங்களால் பார்க்க முடியும். மீஷோவில் வந்து நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற நார்மல் ஒரு ஃபோட்டோஷூட் இமேஜஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரியல் டைம் இமேஜஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையவே கிளிக்ஸ் அண்ட் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட ரிட்டர்னுமே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். நான் ரியல் டைம் இமேஜ்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாரீ தான் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். சாரீ வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபோட்டோஷூட் வச்சு நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து அப்லோட் பண்ணுறதை விட ரியல் டைமாக அந்த சாரியை நீங்கள் வியர் பண்ணி ஒரு மிரர் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியோ இல்லைனா ஒரு அட்ராக்டிவான பேக்ரவுண்ட் வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்களோட மெயின் இமேஜை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் கண்டிப்பாக இதனால் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மீஷோவில் செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸை
யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்க நியூவா லிஸ்டிங் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கும்போது மீஷோல சம்டைம்ஸ் இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் அலோவ் பண்ணாது. அலோவ் பண்ணலனா அகைன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பயுமே உங்களுக்கு அலோவ் பண்ணலனா நீங்க ஒயிட் பேக்ரவுண்ட் மட்டும் தான் வச்சு செல் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ் எல்லாமே ப்ராப்பரா உங்க ப்ராடக்ட்டோட கலரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் உங்க ப்ராடக்ட்டோட சைஸ் சார்ட்டோ இல்ல இந்த பாக்ஸ் கண்டென்ட் என்னென்னலாம் இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன் பர்சன்டேஜை கண்டிப்பா நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த மெயின் இமேஜ்ல நீங்க எதுக்காகவும் ரொம்பவே அட்ராக்டிவா தெரியணுங்கிறதுனால சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியோ ரொம்பவே பிரைட்டா இருக்கிற மாதிரியோ அந்த ப்ராடக்ட் ரியலா இல்லாத மாதிரி ஆர்டிஃபிஷியலா நீங்க எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி அந்த இமேஜை மட்டும் நீங்க ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா வரும். அடுத்தது பிரைசிங். இந்த பிரைசிங் வந்து எப்போதுமே நீங்க என்ன பிரைஸுக்கு செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு 30% ஹையராகவே பிரைசிங் செட் பண்ணுங்க நீங்க லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது. ஏன்னா நீங்க லிஸ்டிங் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு மீஷோல வந்து ஒரு சஜஸ்டட் ஆகும். உங்களோட பிரைசிங் வந்து நீங்க ஒரு 10% கம்மி பண்ணீங்க இல்ல 20% கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய விசிபிலிட்டிஸ் கிடைக்கும்னு உங்களுக்கு மீஷோ வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும். நீங்க எவ்வளவு பிரைசிங் கம்மியா வச்சிருந்தாலுமே உங்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். அதனால யூஸ்வலா நம்ம செட் பண்ற பிரைசிங்கை விட நீங்க ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி மீஷோல ரெக்கமெண்டேஷன் வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் போது அந்த அல்காரிதம் நிறைய பேர்கிட்ட நம்ம ப்ராடக்ட்டை போய் புஷ் பண்ணும். அதனால நமக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பிரைசிங் என்டர் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பேங்க் செட்டில்மெண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாக்குறத மட்டும் இல்லாம கஸ்டமருக்கு என்ன மாதிரியான பிரைசிங் ஷோ ஆகும் அதை எப்படி நம்ம ரவுண்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. எக்ஸாம்பிள் நீங்க செல் பண்ற ப்ராடக்ட் வந்து ஒரு 415 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்மளோட செல்லிங் காஸ்ட் வந்து இன்னுமே ஒரு 20 rupees கம்மி பண்ணோம்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து 390 இல்ல 398 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களோட பிரைசிங்ல யூஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா மீஷோல நிறையவே ப்ரொமோஷன் டீல்ஸ் எல்லாமே என்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ஃபிளாஷ் சேலாக இருக்கட்டும் இல்லை நிறையவே டீல்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே உங்கள் ப்ராடக்ட்டை என்ரோல் பண்ணுங்க. மினிமமாக ஒரு 3 to 5% வரையுமே நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே ப்ரைசிங் செட் பண்ணும்போது ஹையரான ப்ரைசிங் செட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி நிறைய டீல்ஸ் ப்ரொமோஷன்லாம் நம்ம என்ரோல் பண்ணுறோம் போது பெருசாக நம்மளோட மார்ஜினை அது அஃபெக்ட் ஆகாது. இந்த டீல்ஸ்லாம் நீங்கள் என்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டீல்ஸ்லையோ இல்லைனா ப்ரொமோஷன்லையோ நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேஜ் வியூஸ் வந்து கண்டிப்பா நீங்க டீல்ஸ்ல என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட விசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இதனால உங்களுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வந்திருக்கும். நீங்க அந்த விசிபிலிட்டிஸ்லாம் அதிகமா வர டைம்ல உங்களோட பிரைசிங் கரெக்டா இருக்கு, இமேஜஸ் எல்லாமே அட்ராக்டிவா இருக்குங்கும் போது கண்டிப்பா கன்வர்ஷன் ரேஷியோ அதிகமா இருக்கும். இதனால நமக்கு நிறையவே ஆர்டர்ஸ் கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அடுத்ததா பார்க்க போற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா ரேட்டிங் ரிவ்யூ. இப்போ மீஷோ வந்து மற்ற மார்க்கெட் பிளேஸ் அளவு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இப்போ நீங்க அமேசான்ல ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கும்போது அந்த லிஸ்டிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 monthக்கு நிறையவே லிஸ்டிங்க்கு நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் கீவேர்டை டார்கெட் பண்ணி அதை இன்டெக்ஸ் பண்ண வைக்கணும். அடுத்தது அந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும். அதுக்கப்புறமா நிறைய கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட்டை சேர்க்கணும். இப்படிலாம் நம்ம பண்ணி ப்ராப்பரா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம நிறையவே அமேசான்ல இருந்து ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாம மீஷோ வந்து ஜஸ்ட் நீங்க லிஸ்டிங் கிரியேட் பண்ண உடனே நீங்க அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி ஆர்டர்ஸ் ஜெனரேட் பண்ணிட முடியும். இன்ஃபேக்ட் உங்களோட டைட்டில் அந்த அளவு சரியில்லாம இருக்கலாம், இல்ல டிஸ்கிரிப்ஷன் சரியில்லாம இருக்கலாம், மெயின் இமேஜ் கூட சரியில்லாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா உங்களோட ஆர்டர் ஜெனரேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ரேட்டிங் ரிவ்யூமே ஈஸியாவே நம்மளால ஜெனரேட் பண்ணிட முடியும் மற்ற மார்க்கெட் பிளேஸை கம்பேர் பண்ணும்போது. மோஸ்ட்லி உங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு நிறையவே பாசிட்டிவ் ரேட்டிங் ரிவ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இனிஷியல் டைம்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே உங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு இதோட ஜென்யூனான ரிவ்யூ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அதுக்கு ஆஃபர் பண்ணலாம். அவங்க அந்த ரிவ்யூ அப்லோட் பண்றதோட சேர்த்து நிறையவே ரியல் டைம் இமேஜஸ் ஆட் பண்ண சொல்லுங்க. இப்போ ஹேண்ட் ஹெல்டா ஒரு பிக் எடுத்துட்டு அதோட ரியலான கலர் எப்படி இருக்குன்னு இமேஜஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் ஸ்டைல் இமேஜா இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எடிட்லாம் பண்ணாம நார்மல் ஒரு ஃபோன் கேமரால போட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரியான போட்டோஸ் நீங்க நிறைய ஆட் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் வந்து உங்களோட ப்ராடக்ட் இமேஜை பார்த்துட்டு டைரக்டா அவங்க ரிவ்யூவில் இருக்கிற இமேஜஸ் தான் பார்ப்பாங்க. இந்த இமேஜஸ் வந்து கரெக்டான கலர் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டியில இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ செக்ஷன்ல இருக்கிற இமேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. இதுல மோஸ்ட்லி நிறைய இமேஜஸ் ஆட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா மேக்ஸிமமா அந்த டைமுக்குள்ளே அதை டிஸ்பேச் பண்ண பாருங்க. அந்த டேக் டைம் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ப்ராப்ளம் வரும். நம்மளோட ஆர்டர் கேன்சல் ஆகும், மீஷோல இருந்து நிறைய பெனால்டி சார்ஜஸ்லாம் வரும். அதோட இல்லாம இதை நம்ம கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளோட விசிபிலிட்டிஸ் கண்டிப்பா கம்மியாகும். கண்டினியூவா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து கரெக்டான டைம்ல ஆர்டர் டிஸ்பேச் பண்ணாம இருந்தீங்கன்னா மீஷோ நிறைய பேருக்கு உங்களோட அக்கௌண்ட்டையோ ப்ராடக்ட்டையோ ரெக்கமெண்டேஷனே பண்ணாது, சப்ரஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இந்த ஆர்டர் வந்து நான் 24 hours நான் ரெடி டு டிஸ்பேச்சுக்கு சேஞ்ச் பண்ணிடுறோம், அன்னைக்கு இந்த ஆர்டர் வந்து ஷிப்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுனா இது எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன். இதில் உங்களோட மிஸ்டேக் எதுவுமே இல்லை. நான் ஆர்டர் வந்து ரெடி டு டிஸ்பேச் கொடுத்துட்டேன், ஆனால் கொரியர் சைட்லேருந்து என்னோட ப்ராடக்ட்டை பிக் பண்ணல, இல்லை கொரியரில் ஏதோ இஷ்யூவாக இருக்குன்னா ஜஸ்ட் அதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு உடனே அதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு ஒரு கொரியர் பார்ட்னர் செட் ஆகல, எக்ஸாம்பிள் ஒரு XYZன்னு ஒரு கொரியர் இருக்குது, இந்த கொரியருக்கும் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டேது, கரெக்டான டைமில் பிக்கப் பண்ண மாட்டாங்க, இதனால உங்களுக்கு நிறையவே லாஸஸ் வருதுன்னு நினச்சிங்கன்னா இது நம்ம பிளாக் பண்ணுற மாதிரி மீஷோல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய சிலருக்கு இது தெரியறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த XYZ கொரியர் வந்து எனக்கு செட் ஆகல, இல்லை கரெக்ட் டைமில் பிக்கப் பண்ண வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு டிக்கெட்டை ரைஸ் பண்ணுங்க. வித்தின் ஒரு 1 வீக் உள்ளேயே உங்களுக்கு அந்த கொரியரை பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆர்டர்ஸ் கூட உங்களுக்கு அந்த கொரியர்லேருந்து வராது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்திருக்கிற ஆர்டரை கரெக்ட் டைமுக்கு டிஸ்பேச் பண்ணாலே போதும். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு மீஷோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் ஆட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெடிகேட்டடாக அதுக்காக ஒரு வீடியோ பண்ணுவோம். அதோட இல்லாமல் உண்மையிலேயே நம்ம மீஷோ அட்வர்டைஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமா, இது நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குமான்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும்.